கேக்குதா பேசுறது? ஹலோ. Yes, sir. ஓகே. 3 2 கேக்குதா? ஓகே. ஸோ Yes, sir. Voice. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க? அந்த டிசைனிங் மட்டும், டிசைனிங் பார்ட் முடிச்சிட்டிங்களா? கேல்சி, ஹலோ. ஏமா அன்மியூட் பண்ணாமல் பேசுகிறீங்க? ஹலோ. என்னுடைய மைக் ஃபால்ட்டா என்னன்ட்டு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டேன். Just answer my questions, whether you have completed your Calci designing part or not. Designing part முடிச்சிங்களா இல்லையா? Yes or no? ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா உங்களுக்கு பண்றதுல? ஓகே, பண்ணல. சரி, இப்போ பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் டிசைனிங் ஆஃப் யுவர் Calci. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னிருந்தேன்? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பிளேஸ் ஒன் டெக்ஸ்ட் வியூ. ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் வியூ இங்கே வைக்க போறேன். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டெக்ஸ்ட் வியூ இருக்கும் இல்லையா, ஹலோ வேர்ல்ட் சொல்லிட்டு, அதை வந்து ஐ ஜஸ்ட் சேஞ்ச்ட். ஓகே, அந்த டெக்ஸ்ட் வியூவை ஜஸ்ட் ஐ சேஞ்ச்ட் த பொசிஷன் அண்ட் பிளேஸ் இட் அட் தி டாப். மேலே போய் போட்டுட்டேன். இப்போ இதோடைய டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணும். இதோடைய டெக்ஸ்ட்டை எங்கே சேஞ்ச் பண்ணும்? I need to scroll down to my attributes. Hello world க்கு பதிலா I need to mention it as simple Calci. Please என்னோடைய நீங்களும் பண்ணுங்க. Don't wait. நீங்களும் என் கூடியே உங்களுடைய சிஸ்டம்ல just do the changes. ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏற்கனவே இருந்த ஹலோ வேர்ல்டை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணி மேலே ஐ ஹாவ் சேஞ்ச் த டெக்ஸ்ட் டு சிம்பிள் Calci அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் டேட்டாவை. ஓகே, text உடைய data change ஆகல. So I'm going back. Sorry, இங்க கொடுக்கணும்னா, so this will be my simple Calci.
சிம்பிள் கால்சி சேஞ்ச் ஆயிடுச்சா? சிம்பிள். ஓகே. இங்க டெக்ஸ்டோடைய நேம் இது. சிம்பிள் கால்சி அப்படின்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் சென்டரா கொண்டு வந்துடுறேன் சொல்றேன். மூவ் இட் டு சென்டர். ஸோ அதோடைய என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குதோ அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணலாம். ஷோ ஆல் அட்ரிபியூட்ஸ், ஆல் அட்ரிபியூட்ஸ் இருக்கு பாருங்க. அதில் யூ கேன் சேஞ்ச் வாட் எவர் த சைஸ் யூ வாண்ட், பேக்ரவுண்ட் என்ன வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே யூ கேன் டூ இட். ஓகே, என்னுடைய பேக்ரவுண்ட் நான் ரெட்டாக விரும்புகிறேன். ஸோ ஐ எம் மென்ஷனிங் as red color. And then size of my text. So scroll பண்ணிட்டு கீழே போறேன். Font family. Font family click பண்றேன். Font family ல if suppose you want to change the font family, you can also do it. எந்த font வேணுமோ அந்த font நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். More fonts. இது எல்லாமே fonts தான். These are all the fonts which are available. So இதுல இருந்து I can choose one. எனக்கு இது புரிஞ்சிருக்கு. So I'm taking this font family ல இருந்து I have taken this one. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. Okay, then I need to change my size. So ID text size இருக்கா இல்ல size இருக்கான்னு கன்ஃபார்மா தெரியல. Just I'm scrolling down to check what are all the things I can do with the attributes. வேற என்னெல்லாம் attributes நான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்குறேன். டெக்ஸ்ட் கலர் என்ன வேணும் அதுவும் நான் சூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் சைஸ் இருக்கு பாருங்க. டெக்ஸ்ட் சைஸ் I can choose the size of my text. Say I want 48. 48 வந்துருச்சு. If it is இப்போ என்னுடைய இந்த இந்த பர்டிகுலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸ். எஸ். இப்போ ஐம் ஜஸ்ட் மினிமைசிங் மை அட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நான் டிவைஸ் மேனேஜர் போகணும். ஆல்ரெடி ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஐம் ஜஸ்ட் யூட்டிலைசிங் தட் ஒன். ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் மை டிவைஸ் மேனேஜர். So hello world is running already, but இது எனக்கு வேண்டாம். I want to stop this one. So what I can do is I can create one more device. So எப்படி டிவைஸ் கிரியேட் பண்ணணும்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபோனில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோன் வேணுமோ அந்த மாதிரி ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எல்லாமே டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் ஃபோன், ஓரியோ. நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ என்னுடைய லேபிள் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, தட் இஸ் டெக்ஸ்ட் வியூ. அந்த டெக்ஸ்ட் வியூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஹலோ வேர்ல்ட் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹலோ வேர்ல்டை வந்து ஐ எம் ஜஸ்ட் deleting it. I don't want hello world. Okay, so let me shut down this first. Shut down பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது உங்களுடைய எமுலேட்டர் ரன் ஆகணும்னா you need to stop it first. So already it is in shutdown state. Delete
is currently running in the emulator. Please exit the emulator instance. Already Panitene. Okay, no issues. So let me execute one more. Pixel 6 is for this simple calci. Okay, va? Ipo under emulator, I'm just executing it to execute this program. Device manager உள்ள போயிடலாம். எனக்கு emulator மட்டும் தான் வேணும் இப்போ. Any questions? Unmute yourself and ask. எங்கேயாவது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, உங்களால பண்ண முடியல அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டினை கேளுங்க. மீன்வைல் என்னோட எமுலேட்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? யூ நீட் டு கிரியேட் டூ எடிட் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்ல போய் பிளெயின் டெக்ஸ்ட், ரெண்டு பிளெயின் டெக்ஸ்ட், ரெண்டு பிளெயின் டெக்ஸ்ட், and I need to place it in somewhere here. Okay, I'm just increasing the size of my text. Text increase பண்ணிக்கிறேன், size increase பண்ணிக்கிறேன். Okay, next என்ன பண்ணனும்னா இதோடைய text change பண்ணனும். So what I need to do? I need to go to my attributes. Attributes எங்க இருக்கு? Just minimizing it. Attributes இங்க இருக்கு. So in the attributesல I need to go to my text attribute. So OPQRST. Yes, textல வந்து it is mentioned as name. So just removing it. அதே மாதிரி இன்னொரு textல name இருக்கு. I'm just removing it. இப்போ ஏற்கனவே இந்த டெக்ஸ்ட்ல I need to mention the hint. So Hல hint. Hintல what I'm going to do is I'm going to say enter first number. அதே போல செகண்ட்ல hint enter second number. Okay, great. இப்போ ரெண்டு டெக்ஸ்டும் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும்? எனக்கு ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணாதான் ரெண்டு வேல்யூஸும் ஆட் ஆகணும் எனக்கு. ஸோ இந்த பட்டனோடைய பேர் ஆட். திஸ் இஸ் மை பட்டன் 1. பட்டனோடைய டெக்ஸ்ட் பட்டனோடைய டெக்ஸ்ட்ல I'm just mentioning it as add. Okay, இப்போ எல்லாத்துக்கும் இந்த மேஜிக் ஸ்ட்ரிக். So selecting a component select பண்ணி இந்த மேஜிக் ஸ்ட்ரிக் எல்லாமே அலைன் ஆயிடும். ஓகே, ஸோ என்னுடைய டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் வியூ வந்து நான் ஆட் பண்ணணும். எதுக்காகனா the output has to be displayed outside. இங்க வந்து என்னுடைய அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ this will be my answer. ஸோ இனிஷியலா எந்த வேல்யூவும் இதுல டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. யாரோ அன்மியூட் பண்ணிருக்காங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. Participants, mute yourself. Thank you. Okay, இப்போ என்னென்ன பண்ணிருக்கேன்? ஒரு டெக்ஸ்ட் வியூ ஃபார் டிஸ்பிளேயிங் டெக்ஸ்ட், சிம்பிள் கால்சி அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்றதுக்காக அந்த டெக்ஸ்ட். செகண்ட், ரெண்டு எடிட் டெக்ஸ்ட். அந்த ரெண்டு எடிட் டெக்ஸ்ட்ல ஹிண்ட் வந்து என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். தேர்ட் இஸ் a button. If I click on this button, I need to get added with these two numbers
and print the result in the text view. இந்த text viewல என்னுடைய result வந்துடும். இதுதான் காலையில உங்களுக்கு பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ ஹோப் நீங்களும் என் கூடயே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா டிசைனிங் பார்ட்? நான் பேசலைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் எனி இப்போ கொஸ்டின். இல்லை இப்போ சிம்பிள் கால்குலேட் அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், மற்றது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இல்லை இப்போ இதில் அந்த கலர் கொடுத்தீங்களா, கலர் ஷேடு, ஆமா. அதில் நான் கலர் கொடுக்கும்போது டோட்டலாக அது ஃபுல்லாக ஹைட் ஆகிடுது. அது ஏன்னா நீங்கள் வந்து அந்த அந்த டெக்ஸ்ட் கலரும் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது எந்த ஆப்ஷன்ஸ் போகணும்? டெக்ஸ்ட் கலர் அட்ரிபியூட்ஸ்லேயே போங்க. சரி, செலக்ட் பண்ணிட்டு attributes all you will find text color நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எஸ், இங்க இருக்கு பாருங்க text color. இந்த text கலரும் you can change whatever the color you want. ஓகே, நான் செக் பண்ணி சொல்றேன். Almost finished, sir. Good. So என்னோட எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது app is currently compiled against Android 33 but required 34. So இந்த மாதிரி எரர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலா I need to go for the Gradle scripts. Second module.app I need to mention as compile my Gradle with 34. Suppose என்ன மாதிரி உங்களுக்கும் எரர் வந்திருந்தா நீங்க பண்ணிக்கலாம். And then sync now. Please என்கூடயே பண்ணுங்க. If you find any difficulty to understand, எனக்கு தெரிய வைங்க, அப்போதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். Either you can put it in the chat or you can unmute yourself and speak. Easy ma, Android பொறுத்த வரைக்கும் it is very easy. Your dedication is very much required. ஷோ யுவர் ஸ்க்ரீன் ஜி, அந்த பட்டன்ஸ் ஆட் பண்ணுங்க. Yes, activity main.xml. No, second text viewக்கு வந்து hint கொடுக்க மாட்டோம். டெக்ஸ்ட் வியூக்கு எப்பவுமே ஹிண்ட் கொடுக்க மாட்டோம். டெக்ஸ்ட் வியூல இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம். செகண்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இங்க இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற டேட்டா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஹிண்ட் வந்து எடிட் டெக்ஸ்ட்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த டெக்ஸ்ட் வியூக்கு கொடுக்க முடியாது. அது ரன் டைம்ல நம்ம செட் பண்ணுவோம் டேட்டா என்ன பண்ணோன்ட்டு. ஸோ என்னுடைய கால்குலேட்டர் இப்படி தான் தெரியும். சிம்பிள் கால்சி இஸ் நாட் டிஸ்பிளேயிங் மை டேட்டா. என்னன்ட்டு பார்ப்போம்.
out of the scope போயிடுச்சா என்னன்னு தெரியல. I'm just making changes. ஏன் சேஞ்ச் ஆகல? சேஞ்ச் ஆகணுமே. Let me go to my attributes. இந்த edit text select பண்ணிட்டு attributes போனீங்கன்னா you will find hint. ஜி நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா எனக்கு? ஓகேம்மா ஓகேம்மா. ஷேர் பண்ணுங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஹோஸ்ட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. Host, can you please allow the users to share their screens? Screen share பண்றதுக்கு allow பண்றீங்களா கொஞ்சம்? Afan? ஷேர் பண்ண முடியுதா? டிசேபிள்னு காமிக்குது. சரி, உங்களுடைய இதுல இருந்து காட்டுங்க. ஸோ உங்க பேக் கேமரா சிஸ்டம்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சிஸ்டத்தில் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கேங்க. சைபா சார், ரபீக் சார், அஃபான், யாராவது இருக்கீங்களா? எனக்கு இப்போ சரி அவங்க ஒன்றும் ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு டவுட்னா எனக்கு எல்லாமே பண்ணிட்டேன், அந்த பட்டன்ஸு அந்த ஓகே. டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த டெக்ஸ்ட் மறையுது, எனக்கு அந்த கலர் பண்ணால் எது பண்ணாலும் மறையுது. எனக்கு அதான் எங்கே போகணும்னு டவுட்ல இருக்கு. எல்லாமே ஹைட் ஆகுது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இல்லை ஈவன் வேற என்ன இருக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டி? மற்ற அந்த அந்த பட்டன்ஸ்ல நீங்க கலர் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த பட்டன்ஸ்க்கும் கலர் வரும். அந்த இப்போ உங்க ஸ்கிரீன் இல்ல உங்க ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்ணுங்களேன். இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நான் இது சொல்றேன். எஸ், சொல்லுங்க. இப்போ இந்த இதெல்லாம் இப்போ இந்த ஃபாண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நான் இந்த சிம்பிள் கால்குலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த நம்பர் 1, என்டர் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஆட் அப்படி சேம் கொடுத்துருக்கேன். ஓகே. பட் இது மாத்திரம் எனக்கு வந்து ஒயிட்ல தான் இருக்கு. எல்லாமே ஒயிட்ல தான், பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க ஆடு கீழே இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமா? டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணும். ஓ, அது ஆட் பண்ணலாம். ஓகே, டெக்ஸ்ட் வியூ சேம் ஒரே ஒரு. ஆமாம் ஆமாம், அதை ட்ராக் பண்ணி போடணும் மறுபடியும். அதான், அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ அலைன்மெண்ட் கரெக்டா இல்லை, அது பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இல்லை. மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். என்னுடைய ஸ்க்ரீன்ல தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கும்ட்டு? இனிஷியல் ஃபர்ஸ்ட் பேஜ் சரி உங்களுடைய ஆப் ரன் பண்ணா இந்த மாதிரி தெரியும். வேற யாருக்காவது டவுட் இருக்கா இந்த ஆப் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு? யாருக்காவது எனி கொஸ்டின்ஸ்? சார் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். அந்த செகண்ட் மட்டும் என்னமா என்டர் செகண்ட் நம்பர் இருக்கிற இடத்துல ஹிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். ஹிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? என்ன சொல்லுது ஹிண்ட்? Sir. Yes ma. Sir, my design is correct. Check sir. I changed sentence in chat box. Okay, I just opened. Correct, good. Okay sir. Okay. அந்த ஒரு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி இன்ஃபர் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த மேஜிக் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஹலோ சார். எஸ்மா. சார் நான் இப்போ தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இங்க என்ன கிளாஸ் படிச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? ஆண்ட்ராய்டில்
காலையில ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் இல்லையா, ஒரு ஆமா. சிம்பிள் கால்குலேட்டர் கிரியேட் பண்ண சொல்லி, ஆ அதை பண்ணிட்டீங்களா? இல்ல சார் நான் பண்ணல ஓகே சார். ஓகே, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், டிசைனிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரன் பண்ணும்போது எரர் வருது. என்ன எரர்? இப்போ ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இல்ல, என்ன எரர் மட்டும் சொல்லுங்க, படிங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனை இது பண்ணி பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஷேர் பண்ண முடியலன்னா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ண முடியுதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுதா? ஒன் செகண்ட் ஜி, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே. சார் எமுலேட்டர் ஷோ ஆகல சார் எனக்கு. என்னம்மா வருது? எமுலேட்டர் வர மாட்டேங்குது. என்ன வருது? ஏதாவது எரர் சொல்லுதா கீழே? ஆஹா. கிராடல் எரர் இங்க இருக்கு பாருங்க, ரன்னிங் டிவைசஸ். என்னுடைய சிஸ்டம்ல தெரியுதா? இந்த ரன்னிங் டிவைசஸ்ல போய் பாருங்க. என்னுடைய இதுல மேல பாருங்க, இதுதான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட 2 எமுலேட்டர்ஸ் இருக்கு. நான் ரன் பண்றது பிக்சல் 6 API. ஏதாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்ல. எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலைன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. எனக்கு அவங்க ஹோஸ்ட் சார் மட்டும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அலோவ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு காமிப்பேன் எந்த எரர். ஏன்னா இது இப்போ எல்லாத்தையும் எப்படி நிறைய எரர் வருது எனக்கு இப்போ. என்ன சார் எரர் வருது? படிக்க முடியுமா ஏதாவது 1 2? cannot find the system variant edit text அப்படின்னு ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ஓகே, வேற? built hello is failed, download the information அப்படின்னு வந்திருக்கு. app compile debugging java with javac 2 errors. நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா அதுக்கப்புறம்? ஒண்ணுமே பண்ணல, எக்ஸிக்யூட் தான் பண்றேன். கனெக்டிங் டு எமுலேட்டர்னு அந்த லோடிங் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஒரு புது எமுலேட்டர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. சார் எஸ்மா. சார் எனக்கு எமுலேட்டர் கிளிக் பண்ணாலே எனக்கு அந்த மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா கிளாஸ்ல போய் எனக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த ஆர் வந்து ரிசால்வ் ஆகலைன்னு சொல்லி காமிச்சது. சேம் அதே எரர் எனக்கு அப்படியே காமிக்குது சார். அந்த ஆர் மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. ஸ்கிரீன் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே சார்.
எல்லாருமே என்னுடைய ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இப்போ ஐ காட் சிம்பிள் கால்சி. எப்படின்னா இங்க வந்து டூல்ஸ் இருக்கும். ஏற்கனவே கோட் விண்டோல போனீங்கன்னா யூ வில் பி அவைலபிள் வித் டூல்ஸ் கோலன் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நீங்க சிம்பிள் கால்குலேட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? நான் ஜஸ்ட் சேஞ்ச் ஃப்ரம் டூல்ஸ் டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். டூல்ஸ் எடுத்துட்டு ஆண்ட்ராய்ட் கோலன் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் வியூல. அந்த டெக்ஸ்ட் வியூல எந்த டெக்ஸ்ட் வியூல நீங்க சிம்பிள் கால்குலேட்டர் கொடுத்துருக்கீங்களோ அதுல மட்டும் போய் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணி அகெயின் இந்த அப்ளை சேஞ்சஸ் அண்ட் ரீஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் தி அவுட்புட் ஆட் சிம்பிள் கால்சி. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓபன் பண்ணி ஏதாவது எக்ஸ்எம்எல் ஃபைல் ஏதாவது உங்களுக்கு எரர் வருதா? சார் இப்போ அந்த ஆண்ட்ராய்ட் அந்த டெக்ஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணும்போது டூல்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு எரர் வருது சார். என்ன எரர்மா? காஸ்ட் பை ஓஆர்ஜி டாட் கிரேடில் அந்த பாத் வந்துட்டு அப்புறம் ஃபெயிலியர் அக்கர்ட் while executing com.android.build.gradle.internal.res அண்ட் parse இதுக்கு முன்னாடி library. கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சா உங்களுக்கு? அது டெக்ஸ்ட் வியூன்னு வந்துச்சு சார் அந்த ரெட் கலருக்குள்ளார. அப்புறம் நான் அந்த டூல்ஸை வந்து ஆண்ட்ராய்டுன்னு சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கொடுத்தீங்களா? ஆமாம் ஆண்ட்ராய்ட் சார். கோலன் டெக்ஸ்ட் ஆமாம் சார். எதுவுமே சேஞ்ச் பண்ணல மற்றதெல்லாம். மற்றதெல்லாம் அப்படி தான் சார் இருக்கு. ஓகே. லஃபீரா யாருக்கு Yes. எரர் வருதோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா இங்க பில்ட் இருக்கு பாருங்க, பில்ட்ல போய் ரீபில்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. பில்ட்ல ரீபில்ட் ப்ராஜெக்ட். நீங்க டூல்ஸே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டேட்டா வருதுன்னா அவுட்புட் ஸ்கிரீன்ல டூல்ஸே கொடுத்துக்கோங்க. நோ இஷ்யூஸ் வித் ஆண்ட்ராய்ட் கோலன், டூல்ஸ் கோலனே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா பில்ட் ரீபில்ட் ப்ராஜெக்ட். இது முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்கன்னா யூ நீட் டு கோ ஃபார் யுவர் டூல்ஸ், ஆண்ட்ராய்ட்
பில்ட் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது எரர் வருதா உங்களுக்கு ஸ்டில்? அகைன் அந்த நாட் த பேக்கேஜ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்லே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். ஓகே. டூல்ஸ்ல ஆண்ட்ராய்டுன்னு இருக்கா உங்களுக்கு லஃபீரா? லஃபீரா டூல்ஸ்ல ஆண்ட்ராய்டு நோ இருக்கா? சார், நோ சார். இல்ல. sync project with Gradle files. சரி, உங்களுடைய Gradle ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு அது சொல்ல முடியுமா? எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா உங்களுக்கும்? கம்பைல் SDK என்ன இருக்கு? மினிமம் SDK என்ன இருக்கு? Compile SDK 34 sir. ஓகே. Minimum SDK 25. 25 இருக்கா? ஓகே. ஓகே. Target SDK 33. Same no sir. It's ஓகே. ஓகே, அதுக்கு மேல இருக்கிற ப்ராஜெக்ட் கால்சி அந்த லைன் இந்த லைன் சேமா இருக்கா? Gradle. 8.1.2 இருக்கா வெர்ஷன்? Yes sir. 8.1.2. ஓகே. ஆர் ஏன் டவுன்லோட் ஆகல உங்களுக்கு? ஆர் தான் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் வரலனா இட் இஸ் ஓகே லஃபீர், அப்படியே வெயிட் பண்ணுங்க. அதர்ஸ் Okay sir. வேற யாருக்காவது ஏதாவது எரர் வருதா? லஃபீரா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க, உங்க ப்ராஜெக்டை க்ளீன் பண்ணுங்க. பில்ட் Okay sir. க்ளீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பாருங்க. Before a build project, rebuild project mode. ஆமா 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 ஆமா. cannot find symbol variable edit text. நீங்க அதுக்குள்ள உள்ள போயிட்டீங்களா? எடிட் டெக்ஸ்ட் அங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற யாருக்காவது எரர் இருக்கா? க்ளீன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ரீபில்ட் பண்ணுங்க. க்ளீன் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ரீபில்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. இது என்னதானே சொல்றீங்க? உங்களுக்கு இல்லம்மா, அவருக்கு அவங்களுக்கு லஃபீராக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கெட் பேக் டு கோடிங் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த ரன்னே ஆக மாட்டேங்குது. அந்த அந்த இப்ப நீங்க வச்சிருக்கீங்க ஸ்டெப் சிம்பிள் கால்சி, அந்த இதுவே வந்து மாடியூல்ல வர மாட்டேங்குது. எதுக்குன்னா நீங்க வந்து கோடிங் போயிட்டீங்க. இன்னும் இல்ல நம்ம வந்து கோடிங்கே போல இல்ல ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இல்ல அதுல தான் எரர் வருது. கோடிங்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த 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 லைன்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன மாதிரி சிம்பிளா வைங்க.
ஓகே. மா நீங்க எடிட் டெக்ஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. யார் அது? இப்ராஹிம். இப்ராஹிம், நீங்க வந்து எடிட் டெக்ஸ்ட்ல போய் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் தி இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்றீங்க எடிட் டெக்ஸ்ட்ல. கரெக்டான காம்போனன்ட்ல விட்ஜெட்ல போய் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. சார் டெக்ஸ்ட் இல்ல வியூல சார். தான் நீங்க சேஞ்ச் நான் பண்ணணும். டெக்ஸ்ட் வியூல தான் சேஞ்ச் பண்றேன். இல்ல இல்ல எடிட் டெக்ஸ்ட் வருது 28th பாருங்க இங்க. லைன். இல்ல அது கீழ உள்ள அடுத்தது. நான் இங்க 28th பாருங்க. லைன்ல தான் சேஞ்ச் பண்றேன். என்னோட சிம்பிள் கால்ஸே வந்து டெக்ஸ்ட் வியூக்குள்ளார தான் சார் இருக்குது. எடிட் டெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் வருது. சரி, அந்த அந்த இது ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. எதை ரிமூவ் பண்ணிட்டு? லைன் நம்பர் 28ல ஆண்ட்ராய்ட் போட்டிருக்கீங்களா, அதுக்கு பதிலாக டூல்ஸை போட்டு ஒரு ஆ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே. ரன் பண்ணிட்டு. Sir, I have the same error after building and rebuilding. சேஞ்ச் ஆகல உங்களுக்கு. Package does not exist like that. ஃபைல் லஃபீரா உங்களுக்கு கோ டு ஃபைல், Good. Okay. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போயிடுங்க. Okay, sir. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல போய் ப்ராஜெக்ட் என்ன என்ன எழுதியிருக்கு உங்களுக்கு? The கிராடல் same what you have done, sir. 8.1 to 8.0. 8.1 to 8.0 same. ஓகே. ஆண்ட்ராய்ட் பிளக்இன். எஸ்டிகே லொகேஷன்ல எஸ்டிகே மேப் ஆயிருக்கா? Yes, sir. வேரியபிள்ஸ்ல Variable same no, sir. Hello world S9. ஓகே. மாடியூல்ஸ்ல Modules same no, sir. It's there. ஜாவா வெர்ஷன் எல்லாம் Java கரெக்டா இருக்கு. 8. Java ஓகே 8. ஓகே. இந்த டிபெண்டன்சிஸ் Dependencies same no, sir. requested version is 1.6.1. 1.6.1 implementation. சரி, இன்னொரு வே. ஃபைல் போங்க. Okay, sir. இன்வாலிடேட் கேஷ். இன்வாலிடேட் கேஷ்ஸ் பாருங்க and restart. Invalidate and restart. ஆமா. Anything want to click in checkbox, sir? Nothing, just click that one and check. It went out, sir. ஓகே, ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு சேம் எரர் வருதா இல்லை டிஃப்ரெண்ட்.
you get the output or not. Okay, sir. It's loading, sir. I'll inform Okay, you, sir. okay, ma. So, வேற யாருக்காவது? சாரி கோயிலா, அது போயிடும் திரும்பியும். Tools போட்டா you are getting output, right? யாருமா இது? சார் அவுட்புட் வருது, பட் சிம்பிள் கால்சிங்கிறது வரல. டெக்ஸ்ட் வியூன்னு வருது சார். சேஞ்ச் பண்ணி பாருங்க டெக்ஸ்ட்டை போய். சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா டெக்ஸ்ட்? டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார், டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே, இது அப்படியே வைங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ எல்லாருமே கவனிங்க. ஃபர்ஸ்ட் வாட் வி நீட் டு டூ இஸ் வி நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன இருக்கு? எடிட் டெக்ஸ்ட் 1, எடிட் டெக்ஸ்ட் 2, பட்டன் 1, இங்க ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு. இதோடைய நேம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நேம்ஸ் எப்படி தெரியும்? நேம்ஸ் வந்து if you go to your design part, either it will show you. இங்க இருக்கு பாருங்க, edit text text. இது வந்து ஃபர்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் உடைய நேம் என்னோடது. எடிட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் 2 செகண்ட் டெக்ஸ்ட் உடைய நேம். பட்டன் என்னுடைய பட்டன் நேம். டெக்ஸ்ட் வியூ இந்த டெக்ஸ்ட் வியூ உடைய நேம். டெக்ஸ்ட் வியூ 2 இஸ் த நேம். இந்த நேம்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லையா, if you want you can change the ID of your text. உங்களுடைய ஐடிஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெட்டர். ஐடிஸ் எப்படி சேஞ்ச் பண்றது? Again, go to your attributes. Where is my pointer? Yes, it is here. Attributesல போய் ஐடின்னு இருக்கும் பாருங்க. edit text text அப்படின்ட்டு இருக்கா? அதை என்ன பண்ணுங்கன்னா txt first அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டேன் என்னுடைய நேம். என்னுடைய ஐடியில் ஃபர்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டேன். txt first. ரீஃபேக்டர் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணுமான்னு கேக்குது. எஸ், ரீஃபேக்டரேட். எல்லா பக்கமும் போய் சேஞ்ச் பண்ணிடும். என்னுடைய நேம் சேஞ்ச் பண்ணிடும். செகண்ட், இப்போ இதோடைய ஐடி என்ன வேணும் எனக்கு? txt செகண்ட். ரீஃபேக்டர் எல்லாத்துலயும் போய் சேஞ்ச் பண்ணிடும் பேக்ரவுண்ட்ல. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த காம்பனன்ட் ட்ரீல நான் என்ன சேஞ்ச் பண்ணேனோ, என்னுடைய பிளெயின் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து txt ஃபர்ஸ்ட், செகண்ட் டெக்ஸ்ட்க்கு txt செகண்ட். ரெண்டு டெக்ஸ்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பட்டனும் சேஞ்ச் பண்ணும். ஸோ ஐ கோ வித் பட்டன் ஐடி. அகெயின் ஐ நீட் டு சர்ச் ஐடி. ஐடி எங்க இருக்கு? ஓகே, ஐடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஐடியில் நான் என்ன கொடுக்கணும்னா btn add அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்க எப்படி வேணுமோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த btn கொடுக்குறேன்னா பட்டன் ஆட் அப்படின்னு ஞாபகம் வைக்கிறதுக்காக. அதே போல txt ஃபர்ஸ்ட்னா டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட், டெக்ஸ்ட் செகண்ட், என்னுடைய டெக்ஸ்ட். இப்போ ஒரு பட்டனை வச்சுட்டேன். பட்டனையும் ரீஃபேக்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வியூவை txt ரிசல்ட் அப்படின்ட்டு வைக்க போறேன். ஐடியை txt result. Sir, now I can get my emulator, sir. Thanks. Great news. Thank you, sir. அந்த இது பண்ணதுக்கு அப்புறமா வா. Oh, sir. Refresh. இல்ல சார், அது அப்புறமும் வந்துச்சு. alt enter அங்க கிளிக் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பண்ணோனையும் அந்த R ஓட ரெட் கலர் போயிடுச்சு. ஓகேமா, great. ஓகே, இப்போ txt ரிசல்ட்டும் ஐடி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரீஃபேக்டரிங். ஸோ எல்லா நேம்ஸும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஓன் நேம்ஸ் நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய விட்ஜெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஓன் நேம்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணல, பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ். ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸை ஹைட் பண்ணிக்கிறேன்.
better. You can also have all these names for your widgets. இந்த widgetsக்கெல்லாம் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு நேம்ஸ் சேஞ்ச் பண்ண எனக்கு வேணாம் இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. பட் ரியல் டைம்ல இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் யூ நீட் டு சேஞ்ச் ஆல் யுவர் நேம்ஸை சேஞ்ச் பண்றது பெஸ்ட். ஓகே, ஸோ எல்லாருமே பண்ணுங்க, என் கூடயே பண்ணுங்க, சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. Do it along with me. இது எல்லாமே இந்த இந்த சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணுங்க, வேணாம்னா சேஞ்ச் பண்ணாதீங்க, தயவு செய்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஐ நீட் டு கிரியேட் சம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவால. ஐ நீட் டு கிரியேட் சம் ஆப்ஜெக்ட்ஸ். தட் மீன்ஸ் ஐ நீட் டு கிரியேட் ரெஃபரன்சஸ் ஃபார் மை widgets. ஸோ என்ன கொடுத்துருக்கிறேன், எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, edit edit text. அதுக்கு வந்து txt first first comma txt second. ஓகே, அதே போல டெக்ஸ்ட் வியூக்கு text view txt result, button 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 btn add, alt and enter. ஸோ எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் சம் ஆஃப் தி ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஐ நீட் டு லிங்க் மை ஜாவா வித் XML. XML-ஓட ஜாவாவை லிங்க் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், ஐ நீட் டு சே txt first equal to, இது வந்து எடிட் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஐ நீட் டு சே find view by id of r dot id dot. இப்போ நான் XML எழுதியிருக்கேன் இல்லையா, அதெல்லாமே காட்டுது பாருங்க. இதுதான் நான் எனக்கு லிங்க் பண்ணும், செமிகோலன். ஓகே, ஸோ இது தனித்தனியாக கிரியேட் பண்ணி பார்ப்போம். edit text txt scond. எல்லாருமே இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா எல்லாருமே? ஜி சேட்ல காப்பி பண்ணி போடுறீங்க? ஃபுல் ப்ரோக்ராம் ஐயுமா? ஓகே, ஸோ நேம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஐடி சேஞ்ச் பண்ணியா சார்? ஓகே, ஐடி சேஞ்ச் பண்ணிட்டீங்க, குட்.
சரி. Find view by ID r.id.num1 எதுக்கு எரர் காட்டுது? யாராவது சொல்ல முடியுமா எதுக்கு எரர் காட்டுது? Let me remove again. Find view by ID of r.id dot first text. Error வருது. Okay, let me continue. One error. Does not contain declaration with ID txt first. So txt first இல்லைன்னு சொல்லுது. என்னுடைய கோட் விண்டோல போய் பார்க்குறேன் நான். இருக்கே art id first text. Set content view of r.layout.activity main கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. Dot activity name. Okay, remove ஆயிடுச்சு. Then txt second equal to edit text, find view by id r.id dot txt second. txt second. Okay, fine. Next button map பண்ணோம். பட்டனுக்கு முன்னாடி text view. txt result equal to, this is my text view. So text view, find view by id of r.id dot என்னுடைய txt result, என்னுடைய XML ஃபைலை நான் இங்க மேப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பட்டன் btn add, இதுதான் மெமரி இங்க கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு button button find view by id of r.id dot button, பட்டனை ஆட் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னுடைய ஜாவா ஃபைலையும் XML ஃபைலையும் மேப் பண்ணி விட்டுட்டேன். வாட் நெக்ஸ்ட்? I need to register it. That is, I need to say the function to be called. So btn ல தான் press பண்ணா I need to get the value dot
set on click listener எல்லாமே எனக்கு டிஃபால்ட்டா வருது. So I should not type anything. இங்க டாட் வச்சாலே it is showing, suggesting me the methods. I need to click on it. I just need to select it. Select மட்டும் தான் பண்ணணும். New view on click listener. பாத்தீங்களா எல்லாமே ஜெனரேட் ஆகுது. ஹோப் எல்லாருமே பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஸ்கிரீன். ஸோ எதுவுமே நான் போய் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஷோயிங் ஃபார் மீ. ஓகே, எல்லாமே இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ நான் இப்போ டைப் பண்றேன்னா அதை வந்து இன்டீஜரா கன்வெர்ட், சாரி வேண்டாம், இன்டீஜர் வேண்டாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ, டெக்ஸ்ட் ஃபன்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து ஏல ஸ்டோர் பண்றேன். அது எப்படி ஸ்டோர் பண்றேன்னு பாருங்க. integer dot parse int of txt first. So first data வருது இல்லையா, அந்த டேட்டா வந்து txt first dot get text. அதுல வர டேட்டா நான் get text மூலமா I am just saving it. integer dot parse int மூலமா நான் பண்ணிக்கிறேன். required string. Okay. So இப்படி பண்ணலாம். string a equal to get the value. So first நான் என்னுடைய வேல்யூவை get பண்ணும். get text get பண்ணிக்கிட்டேன்னா stringல ஸ்டோர் பண்ணிட்டேன். provided editable string dot value of, okay, dot to string. okay, next இதை நான் அப்படியே பண்ணலாமே. so I can say int a equal to integer dot parse int of இது எல்லாமே. yes, I can store it. copy, இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா int b ன்னு சொல்ல போறேன். ஒரு b வேரியபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன டேட்டா செகண்ட் டெக்ஸ்ட்ல இருந்து நான் இப்போ கெட் பண்ணும். ஸோ ஐ நீட் டு சே txt செகண்ட் ஃபர்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸும் நான் கெட் பண்ணிக்கிட்டேன். கெட் பண்ணிட்டு என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ ஐ சே txt result dot set text. லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா set text வேல்யூ, அந்த set text என்ன பண்ணுதுன்னா a plus b ஆட் பண்ணுது. ஸோ a plus b ஆட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுதா செக் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். ரன்னிங் டிவைசஸ் என்னுடைய கிராடல் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இது சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா I just copy and paste it in your document, that is in the chat box. நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு I need some changes in this. That is, you need to add a sub button, multiply button and division button. இந்த மூணு பட்டனும் நீங்க பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் 10, இங்க 20, தென் பட்டனை கிளிக் பண்ண போறேன். ஆட் ஆயிடுச்சா? oops, ஓகே, கிராஷ் ஆகுது. என்னுடைய ஆப் வந்து கிராஷ் ஆகுது. எதுக்காக கிராஷ் ஆகுதுன்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ்,
int c is equal to a plus b. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி c ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ c உடைய டேட்டா எடுத்துட்டு போய் இங்க போட போறேன் with txt result dot set text of c dot toString dot t1 dot sets integer dot toString of c. Let me check this one. So integer இருக்கிற வேல்யூவை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி again I am storing it in my text. So again launching on device. Apply changes 10, 20 and the output வரலையே. இதோ வந்திருக்கு. It is on the button. So what I need to do is I need to go to my designing part, design, என்னுடைய text result வந்து என்னுடைய infer constraint map பண்ணும். So it should be below my button. Oops. சரி, நான் இப்போ கோட் விண்டோக்கு போக போறேன். கோட் விண்டோல டாப் யாருன்னு பார்க்கணும். பாட்டம் ஆஃப் டெக்ஸ்ட் வியூன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா பாட்டம் ஆஃப் பட்டன் வருதா? வரல. பிடிஎன் ஆடுக்கு கீழே வரணும்னு சொல்றேன். ஓகே, அகெயின் reinitializing it. My errors வந்தாதான் you will be able to learn. So errors இல்லாம யாருமே learn பண்ண முடியாது ஒரு language. Just relaunching it. Wait பண்ணுவோம். Applying changes. So button I click பண்றேன். 30 வந்திருக்கா? Below my button. ஏதாவது if I change any of my text data, it is going to be displayed. யாரோ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, என்னுடைய பட்டன்ஸ் என்னுடைய விட்ஜெட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வருதுன்ட்டு. ஜஸ்ட் யூ நீட் டு கோ ஃபார் தி பாட்டம். அந்த பாட்டம் யார் கீழே வரணும்ட்டு நீங்க சொல்லிடணும். செகண்ட், இப்போ என்னுடைய பட்டனுக்கு கீழே எனக்கு இந்த டெக்ஸ்ட் வியூ வேணும்னுக்காக ஐ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஸ்டார்டிங்ல யூ ஃபீல் டிஃபிகல்ட்டி, பட் ஆன்கோயிங் ஒன்ஸ் நீங்க ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி able to do it. I'm just copying this data and code and pasting it in the code window. Chat window la, your message is too long, please try sending a short message. Okay, short message கொடுக்க போறேன். So இத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கிளாஸ்க்கு கீழே எல்லாமே இது போடுங்க. காப்பி, கிளாஸ்க்கு கீழே போடுங்க. அதாவது காப்பி ஆகுதான்னு பேஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், பேஸ்ட் ஆயிடுச்சு. கிளாஸ்க்கு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க.
பேஸ்ட் பண்ணாதீங்க, டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாதான் என்ன எரர் வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் உங்களுடைய வே, தட் இஸ் யூ நீட் டு ரைட் தி கோட். வீக்லி ஒன்ஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா வேஸ்ட், வீக்லி ட்வைஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா வேஸ்ட். நீங்க வந்து ரெகுலரா ஒரு 1 hour டெடிகேட் பண்ணி யூ நீட் டு ப்ராக்டிஸ் இட். அப்போதான் கத்துக்க முடியும். டைரக்டா வந்து கிளாஸ்ல உட்காந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி டு டூ தீஸ் டிசைனிங்லயே நமக்கு வந்து இன்னும் சரியா வரல நமக்கு டிசைனிங்கே. ஸோ ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூ வில் லேர்ன் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டில் எல்லாமே, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும். சரி, ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் ஜஸ்ட் மென்ஷனிங் சம் ஆஃப் தி சேஞ்சஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். வாட் யூ நீட் டு டூ இஸ் ஐ எம் டேக்கிங் மை நோட் பேட். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆட் பட்டன் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சப் பட்டன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ எந்த பட்டன் நான் கிளிக் பண்ணா அந்த பர்டிகுலர் ஆன்சர் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். பண்ணுங்க பார்ப்போம். Code I have mentioned in the chat box. You need to add 3 more buttons. Make it fast. இன்னும் உங்க ஹோஸ்ட் எனேபிள் பண்ணல. இது just to share the screen to. Are you getting any errors? அந்த ஓல்ட் எரரே இன்னும் வரல. அந்த பட்டன்ஸ் ஆட் பண்ணி அந்த எரரே இன்னும் ரெக்டிஃபை ஆகல. எந்த எரர் சொல்றீங்க? Let me take your chat. அதை ரிமூவ் பண்ணிடுங்க சொன்னேனே. உங்க பேரு இப்ராஹிமா முதஸ்ஸிரா? ஜாஃபர். ஜாஃபர். Jafar Sadiq. Okay, let me open. அதை ரிமூவ் பண்ணிடுங்கம்மா. லைன் நம்பர் அந்த E1, B1, T1 இது புது இதுவா இல்ல பழசா? மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா இல்ல, அந்த பிக்சல் 3 இருக்குல்ல, அது புதுசு இல்ல. ஹலோ, இதுதானே சொல்றீங்க? E1 ஈக்குவல் டு B1 ஈக்குவல் டு T1. ஆமா, பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தோம். பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாமே போட்டு எதுக்காக வைக்கும்போது இது சொல்லுதுன்னா உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ activity.xml யூ ஹேவ் சேஞ்ச் யுவர் நேம். ஆனா நீங்க ஓல்ட் நேம்லயே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. r.id.edit text. அந்த edit text வந்து சேஞ்ச் ஆயிருக்கு உங்க activity.xml. அதனால தான் அது காட்டுது எரர். ஜாஃபர் சொன்னதுக்கு புரிஞ்சுதா என்ன சொன்னேன்ட்டு? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப அந்த லைன் ஃபுல்லா டெலீட் பண்ணனும்ல டோட்டலாவே. அந்த E1, B1, T1 எல்லாத்தையும் டெலீட் பண்ணனும் தானே? கரெக்ட். இது பழைய ப்ரோக்ராம் நினைக்கிறேன், உங்களுடைய லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம். அப்படிதானே? நீங்க பழைய இல்ல, நான் ஓபன் பண்றீங்களா? இல்ல, இப்ப எப்படின்னா, இப்ப அந்த பிக்சல் 3 இருக்குல்ல, அதே தான் ரன் பண்றேன். அந்த டெக்ஸ்ட்லாம், அந்த எடிட் டெக்ஸ்ட், அந்த பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணி அது. நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் வீக் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதுலயே வருது. அதுலயே நான் வந்து ஒரு மாடியூல் ஓபன் பண்ணி இதை நான் பண்ணேன் சும்மா. இல்ல, அப்படி பண்ணாதீங்க. புது ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணணும்.
புதுசா நியூன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணி கிளியர் பண்ணுமா? ஆமாம்மா, நியூ ப்ராஜெக்ட். So give me time, give me a second. ஓகேம்மா. ஃபைல், நியூ ப்ராஜெக்ட். சார் எஸ்மா. சார் எனக்கு அந்த ஜாவா கோட்ல எரர் எதுவும் வரல. ஓகே. பட் ரெண்டு நம்பர் கொடுத்து ஆட் பண்ணனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல சார். ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகுதா? புரியல அது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதா? இல்லை சார், எதுவும் க்ளோஸ்லாம் ஆகல சார். அப்போனா உங்களுக்கு அவுட்புட் காட்டுது. பட் யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஹிடன். இந்த ரிசல்ட் டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிருக்கு, எங்கேயோ எங்கேயோ மறைஞ்சிருக்கு. Sir, sir, எஸ்மா. sir, I have error, sir. Unexpected cast to edit text. Layout tag was text. போஸ்ட் பண்ணிருக்கீங்களா? Yes, sir. Let me check. Unexpected cast. சார் Sir, that edit text that inside the bracket நம்ம கொடுத்திருக்கிறது font மாறும்ல சார், அது மாறாம அப்படியே இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, லைன் நம்பர் 25ல அந்த ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி என்டர் பண்ணுங்க. r.layout.activity main. Yes sir. அதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி என்டர் பண்ணுங்க. Okay. எஸ்மா. திரும்ப இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது ஒரு உங்க எரர் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுமா. இப்போ கேக்குதா சார்? சொல்லுங்க சார். அதை மறுபடியும் ரன் பண்ணும்போது ஒரு எரர் வருது சார். என்ன எரர் வருதுமா? added variables does not support value initialization, adding field objects, அப்புறம் com.example.hello admin அந்த 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 இதை அப்படியே காப்பி பண்ணி பிரிண்ட் ஸ்கிரீன் ஷேர் இது பண்ணுங்க. பிரிண்ட் ஸ்கிரீன் போட்டு சாட்ல போடுங்க. Sir, no changes sir. அப்படியே இருக்கா? இந்த txt ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து இருக்கா உங்களுடைய XML ஃபைல்ல? சார் எஸ் சார். ஆனா எனக்கு இந்த சைடுல சேஞ்ச் ஆகல சார். அதாவது இந்த டெக்ஸ்ட் வியூ தான் இருக்கு, பட் இங்க டெக்ஸ்ட் வியூ 2ல வந்து எனக்கு மாறி இருக்கு, பட் இந்த சைடு மாறல. அதாவது நம்ம என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் அந்த இன்னொரு இருக்கும்ல, அந்த இதுல மாறல. ஐடில போய் நீங்க சேஞ்ச் பண்ணீங்களான்னு பாருங்க. அட்ரிபியூட்ஸ் ஐடில கோட்ல சேஞ்ச் பண்ணிருக்கு சார். ஆண்ட்ராய்டு ஐடில சேஞ்ச் ஆகிருக்கு. இங்க சேஞ்ச் ஆயிருக்கா? பட்டன் ஐடி இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் சார். சேஞ்ச் ஆயிருக்கு இங்கெல்லாம். ஓகே, நீங்க வந்து இது கிரியேட் பண்ணீங்களா? ஆக்டிவிட்டி மெயின் இதுல இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். எனக்கு இதுல தான் சேஞ்ச் ஆகல சார். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுவோம்ல, அந்த இன்னொரு பேஜ் இருக்கும்ல, அதுல சேஞ்ச் ஆகல. எந்த டெக்ஸ்ட் வியூனே பேஜ்ல தான் சொல்றீங்க? அந்த 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 இதை எடுத்து அனுப்புங்க, ஸ்கிரீன்ஷாட். ஓகே சார். இப்ராஹிம், உங்களுக்கு என்ன error running app, added variables does not support value initialization. Integer %of
Ibrahim, can you please send that activity main.xml output screen as well? அதுவும் அனுப்புங்க. activity main.xml அந்த screen அனுப்புங்க. Added variables does not support value initialization. சார் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ரொம்ப லென்த்தியா இருக்கு சார். பரவாயில்லையா? இல்லம்மா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு. இந்த டிசைனிங் பார்ட். ஓகே சார். கோட் பார்ட் இல்ல, டிசைன் பார்ட். இது இந்த அப்படியே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. Those who got the output, try to add Sir, 3 more buttons. Yes, sir. ma. சார் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட டிசைன் பார்ட்ல அந்த டெக்ஸ்ட் வியூ அப்படியே இருக்கு. பட் இந்த சைடு காம்பனன்ட் ட்ரீக்கு கீழே சேஞ்ச் ஆகியிருக்கு சார். எனக்கு உங்களுடைய அவுட்புட் இது பிரிண்ட் ஸ்கிரீன் வரலையே சாட் பாக்ஸ்ல. இப்ராஹிம், உங்களுடைய எரரே எனக்கு புரிய மாட்டேங்குது. எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ ஏன் உங்களுக்கு அவுட்புட் வர மாட்டேங்குது? இல்லம்மா, எனக்கு கிராப் பண்ணி அனுப்பாதீங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு பார்க்கணும். நான் உங்களுடைய காம்பனன்ட் ட்ரீயை பார்க்கணும். ஐ வாண்ட் டு see your component tree எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது என்ன சொல்லுதுன்னா, changes were not applied. Adding variables does not support value initialization. Adding field object. காம்பனன்ட் எதை சொல்றீங்க? Component tree மா. இதுதான் component tree. ஓகே சார். 1 minute சார். Sir, I sent that one. Okay, ma. Ibrahima, யாரு last I was communicating with? இப்ராஹிம், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஆப்பை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. தட் இஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க உங்களுடைய ஆப்பை.
என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் ஆப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியுதா ஸ்டாப் ஆப், ரெட் பட்டன். அந்த ரெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் திரும்பி ரன் பண்ணி பாருங்க. லஃபீரா, Yes, sir. டெக்ஸ்ட் வியூ 2 சேஞ்சே ஆகல. அண்ட் இன்னொன்று என்ன ஆயிருக்குன்னா இந்த சைடு எதுவுமே சேஞ்ச் ஆகல சார். எங்கேம்மா? டெக்ஸ்ட் வியூனே தான் இருக்கு. இங்க எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிருக்குல, TXT ஃபர்ஸ்ட்னு வரும்ல. லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். இங்க சொல்றீங்களா? இந்த மாதிரி இது மாதிரி வரல. ஏன்னா டெக்ஸ்ட் நீங்க வியூ நீங்க இந்த டெக்ஸ்ட் வியூல பிளெயின் டெக்ஸ்ட் பதிலா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டே வருது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா yes sir. அட்ரிபியூட்ஸ்குள்ள போங்க. அட்ரிபியூட்ஸ்ல டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கீங்க பாருங்க. அட்ரிபியூட்ஸ்ல டெக்ஸ்ட் enter the எம்ப்டி first பண்ணுங்க. number. டெக்ஸ்ட் எம்ப்டி பண்ணுங்க. empty the எம்ப்டி பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணிட்டீங்க எல்லாமே. ஹிண்ட்ல போய் கொடுத்துட்டீங்களா? ஹிண்ட்ல கொடுத்துட்டீங்களா? இப்போ என்ன வருது உங்களுக்கு Hint காம்போனன்ட் ட்ரீல? no sir. ஹிண்ட் இருக்கு பாருங்க. ஹிண்ட் இருக்கா? enter yes sir. ஓகே. இப்போ என்டர் There I கொடுத்துட்டு need you enter the first number sir. ஆமா. இப்போ என்டர் பண்ணி உங்களுடைய காம்போனன்ட் ட்ரீல என்ன காட்டுதுன்னு சொல்லுங்க. txt first of plain text வருதா? இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கா? plain text ன்னு வரல, வெறும் TXT first ன்னு வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் பிராக்கெட்ல plain text வரல, என்ன வந்திருக்கு? வெறும் blank-ஆ இருக்கு. TXT Okay. first மட்டும் தான் இருக்கு. ஓகே. இந்த ஐடியில பாருங்க. ஐடியில என்ன இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஐடியில என்ன இருக்கு? ஹிண்ட்க்கு கீழ இருக்க ஐடிலையா சார்? ஆமா. எதுவுமே இல்ல. அங்கதான் நீங்க கொடுக்கணும். txt first ஐடியில தான் கொடுக்கணும். txt first கொடுத்தீங்களா? எஸ் சார். இப்போ என்டர் பண்ணுங்க. ஸ்பேசஸ் எதுவும் விடலையே. ஓகே. இப்போ என்ன வந்திருக்கு? ரீஃபேக்டர். ஆமா, ரீஃபேக்டர். சேம் தான் சார். blank space தான் வருது. TXT first அப்புறம் blank space. நீங்க எங்கேயோ போய் ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த எங்கேயோ போய் ஆட் பண்ணிருக்கீங்க. சரி, அதை விட்டுருங்க. இப்போ கோட் விண்டோல போய் பாருங்க. மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவால உங்களுடைய ப்ரீவியஸ் சேம் அவுட்புட் வருதா இல்ல ஆக்டிவிட்டி மெயின் டாட் ஜாவால போய் பாருங்க. என்ன வந்திருக்கு அவுட்புட்? ஆக்டிவிட்டி மெயின் இல்லம்மா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. லைன் நம்பர் 26ல என்ன இருக்கு? இப்போ எரர் இருக்கா? இல்லம்மா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. constraint top to bottom. இல்ல இப்போ லைன் நம்பர் 26ல எரர் காட்டுதா உங்களுக்கு? ஆமா சார். ஸ்டில் எரர்லயே இருக்கா? ஆமா. என்னன்னு பட் இருக்கு? எரர் 4 எரர்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி நீங்க செகண்ட் டெக்ஸ்ட் txt செகண்டுக்கும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ Okay, ஃபர்ஸ்ட்க்கு sir. சேஞ்ச் பண்ணீங்களா ஐடி? அதே மாதிரி பண்ணுங்க எல்லாத்துக்கும். ஆமா. ஓகே. சரி, நெக்ஸ்ட் இப்ராஹிம். ரன் ஆயிடுச்சா ஆப்?
சார் எனக்கு ஒர்க் ஆகுது சார். ஓகேம்மா, தேங்க்ஸ். ஓகே. இன்னும் 3 பட்டன் ஆட் பண்ணுங்க. சப், அதான் சார் மல்டிப்ளிகேஷன் பண்றது. அண்ட் டிவிஷன். ஓகேம்மா. வேற யாருக்காவது? ஜாஃபர். கன்ஸ்டன்ட் லேஅவுட் அந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்றது? அந்த டெக்ஸ்ட் வியூ டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை எப்படி சேஞ்ச் பண்றது நேம்? எங்க இங்கயா? போய் சேஞ்ச் பண்றது? அந்த ஐடி. டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடி. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு இருக்கேன் 1 by 1. அதனால தான் ஓகே இப்போ ஓகே இது ஓகே ஓகே ஓகே. சார் நம்ம அந்த டெக்ஸ்ட் வியூ இருக்குல்ல கடைசியா ரிசல்ட் உள்ளது, ஆமா. அதை வந்து இப்போ என்னால் ஒரு கீழே கொண்டு வர முடியல சார். செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி பண்ணி சார் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே இறக்க லாக் முடியல. ஆயிடுச்சு அது. அது என்ன சார் பண்ணுறது? அன்லாக் பண்ணுறது? பண்ணிட்டேன்னா கீழே எப்படி வந்திருக்க எனக்கு எப்படி பண்ணீங்க? இங்க இருக்கு பாருங்க. மேஜிக் ஸ்டிக் பக்கத்துல கிளியர் ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. அகைன் கொடுத்துக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார், இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேம்மா. ப்ளீஸ் லேர்ன் பண்ணோன்னா அன்மியூட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க. If you have any questions, please unmute yourself and ask. இப்போ அந்த கன்ஸ்டன்ட்ல எந்த இதுல நம்ம வந்து வச்சுட்டு தானே நம்ம வந்து அந்த ஐடியில சேஞ்ச் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ அந்த லைன் ஐட்டத்துல வச்சுட்டு தான் நம்ம அந்த நேம் சேஞ்ச் பண்ணணும். ஆமா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. செலக்ட் பண்ணிட்டு ஹிண்ட் போய் கொடுத்துருங்க. என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஓகே. Lafira, what about you? Any questions? எல்லாத்துக்கும் அவுட்புட் வருதா? லஃபீரா, லஃபீரா, தனா, தாரணி,
ஜாஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ராஹிம் பண்ணிட்டு இருக்கீங்க. இலியாஸ், ரினோஸ், சதீஷ்குமார், கோஹிலா, sir. திக்னேஷ். எஸ், சார் பட்டன் ஆல்சோ நான் ஹிண்ட்ல ஆட் கொடுக்கணுமா இல்ல டெக்ஸ்ட்ல ஆட் இருக்கணுமா சார்? டெக்ஸ்ட்ல இருக்கணும். ஓகே, எல்லாமே கொடுத்துட்டேன் சார். இப்போ கரெக்டா இருக்கா? எஸ் சார். எரர் போயிடுச்சா? டெக்ஸ்ட் ரிசல்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கும் ஹிண்ட் கிடையாது. டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும், ஐடி மட்டும் கொடுக்கணும். ஓகே. ஹிண்ட் வேணாமா சார்? இல்லம்மா ஹிண்ட் வரக்கூடாது. ஹிண்ட் வந்து இதுக்கு மட்டும்தான், டெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே ஜி. இப்போ அந்த ரீஃபேக்டர் மட்டும் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இந்த அந்த டோட்டலா எல்லாத்துக்கும் எல்லா ஆப்ஷன்ஸ்க்கும் ரீஃபேக்டர் கேட்டுச்சு. அதையும் பண்ணியாச்சு. Okay, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாக்கு போகணும். போயிட்டு இந்த 3 ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. தட் இஸ் இந்த 4 ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே. இது ஆல்ரெடி நீங்க வந்து காப்பி பண்ணிருக்கீங்களா chat பாக்ஸ்ல? ஆமா. ஓகே. எதுல இருந்து காப்பி பண்ணிருக்கேன்னு தெரியல. ஜஸ்ட் லெட் மீ செக். ஆமா, ஃபுல்லாவே காப்பி பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க இருந்து பேஸ்ட் பண்ணிட போறீங்க. கிளாஸ் கீழே அப்படியே எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்னுடைய கோட் பேஸ்ட் பண்ணிடுங்க. கிளாஸ் கீழே இருக்கிறது எல்லாமே ரிமூவ். அந்த எடிட் டெக்ஸ்ட்ல மட்டும் ரெட் கலர்ல ஒரு எரர் காமிக்குது. எங்கம்மா? அந்த எடிட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட், எடிட் டெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றும் இருக்குல்ல, இல்லை. அது ஏன்? இங்கே பாருங்க, நான் சொல்றது பாருங்க. கிளிக் பண்ணுங்க நடுவுல. ஓகே பண்ணி ஓகே ஆல்ட் என்டர் டைப் பண்ணுங்க. பிரஸ் பண்ணுங்க. ஆல்ட்டையும் என்டரையும் பிரஸ் பண்ணுங்க. ஒன் செகண்ட். பண்ணீங்கன்னா பேக்கேஜ் வில் பி இம்போர்ட்டட். இந்த மாதிரி பேக்கேஜ் வந்துடும். இம்போர்ட் கிளாஸ் அதுவா? ஆமா. வந்துருச்சா? போயிடுச்சா? அந்த ரெட் லைன் போயிடுச்சா? ஒன் செகண்ட். ஒன் பை ஒன் பண்ணிட்டு பட்டன்ஸ் கிட்ட வந்திருக்கேன் இப்போ. ஓகே. எல்லாமே ஆட் ஆயிட்டு இருக்கும் பேக்கேஜஸ். லஃபீரா அவுட்புட் வந்துச்சா? மத்தவங்க யாருமே எதுவுமே இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்க, சாட்ல போட மாட்டேங்கிறீங்க. 5 errors 3 errors decreased ஆகிருக்கு. என்ன 3 errors அது? நான் அனுப்புறேன் சார். அனுப்பக்கூடாது, நீங்க சால்வ் பண்ணணும். சரி, இப்ப அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்க. யாருக்கு அவுட்புட் வந்திருக்கு ப்ளீஸ் அக்னாலேஜ் இன் தி சாட் பாக்ஸ். அவுட்புட் ரிசீவ்ட் அப்படின்ட்டு போடுங்க. அவுட்புட் வந்துருச்சுன்னா அவுட்புட் ரிசீவ்டு போடுங்க in the chat box. got the output அந்த மாதிரி போடுங்க.
இன்னியோட we are going to close the action of button. So please try to complete this. If you are getting unexpected cast, லஃபீரா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? லஃபீரா சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? எஸ் சார். ஓகே சார் சிஸ்டம்ல பண்றேன். ஓகே, உங்களுடைய இதுல காட்டுங்க, மொபைல்ல காட்டுங்க. ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்டி ஃபர்ஸ்ட்ங்கிறதே உங்களுக்கு தனியா வந்திருக்கே. டெக்ஸ்ட் வியூ கொண்டு கொடுத்துருக்கீங்க, என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. அம்மா நீங்க டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்றீங்களா, எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எல்லாமே டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லஃபீரா, அதனால தான் யூ ஆர் கெட்டிங் சச் எரர்ஸ். லஃபீரா எஸ் என்ன சார். பண்ணுங்கன்னா டிஎக்ஸ்டி ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்டி செகண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் டிசைன் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ல பிளெயின் டெக்ஸ்ட் எடுங்க, அதனால தான் உங்களுக்கு எரர் வருதுங்க. பிளெயின் டெக்ஸ்ட் கொண்டு வந்து போடுங்க, டிராக் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணுங்க. பிளெயின் டெக்ஸ்ட். இப்போ அந்த நேம்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஓகேமா. என்ன என்ன எரர் வருது? அது ஆக்சுவலா எரர் வந்து படிங்க. ப்ராப்ளம்ஸ் லேஅவுட் inactivity underscore main doesn't contain a declaration with id text txt first. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா activity underscore main dot xml txt capital F first இருக்கான்னு பாருங்க. ஐடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் txt capital F ஆமா இருக்கா? ஆமா. ஓகே, இப்போ அதுதான் நான் ஸ்கிரீன்ஷாட்டை சேர்த்து அமைச்சிருக்கேன், அதோட சேர்த்து இருக்கு. இதுல இங்க இல்ல XML ஃபைல்ல. XML ஃபைல்ல ஓகே அங்க ஓகே அங்க F இல்ல ஆமா F வந்து ஸ்மால், சாரி. அங்க கேபிட்டல் கொடுங்க. அப்ப இங்க எப்படி இருக்குதோ அத அங்க கொடுத்துக்கோங்க, ஸ்மால் எஃப் கொடுத்துக்கோங்க. அப்ப நம்ம போய் ஐடில போயிட்டு நம்ம F கேபிட்டல் கொடுக்கணும். இல்ல தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி லைன் நம்பர் 20ல ஸ்மால் எஃப் கொடுத்துக்கோங்க.
activity main activity.javaல small f கொடுத்துக்கோங்க. txt ஓகே small f, ஓகே txt small s, txt small r. அந்த நேம்ஸ் தான் இங்க மேப் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ. என்னமா உங்களுக்கு வந்துருச்சு அவுட்புட்? யாருக்காவது இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி அவுட்புட் வந்திருக்கிறவங்க ப்ளீஸ் put it in the chat. just add பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுது வேல்யூஸ். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க chat பாக்ஸ்ல. அந்த டெக்ஸ்ட் ரிசல்ட்ல செட் டெக்ஸ்ட் அதுவும் எரர் வருது. அந்த செட் டெக்ஸ்டா? சேம் திங், அங்கேயும் நீங்க வந்து போய் செக் பண்ணணும். எங்க வருது? இந்த இந்த இதுலயா? லைன் நம்பர் அதுலயே 32. பாருங்க கீழே கீழே லைன் நம்பர் 32 யா என்ன சொல்லுது அது? செட் டெக்ஸ்ட் அந்த 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 டூ ஸ்ட்ரிங் இருக்குல்ல அந்த ரெண்டுத்துலயும் எரர் வருது. அது சேம் திங். txt result r கேபிட்டல்லையா ஸ்மால்ல இருக்கா? மேல ஒன் செகண்ட். மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவால மேல என்ன கொடுத்துருக்கீங்க? அதான் txt ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் கொடுங்க. இதே ஃபைல்ல தானே? இல்ல மெயின் ஸ்மால் ஆர் ஆக்டிவிட்டி நான் டாட் ஜாவா. ஆமா. இப்ராஹிம் என்ன எஸ் சார்? சார் அந்த ஆட் அவுட்புட் ஒர்க் ஆகுது. காட் தி அவுட்புட் போட்டுருங்க. ஓகே, வேற யாருக்காவது? லஃபீரா, ஜாஃபர், சார் அதுக்கப்புறம் நான் சப் ஆட் பண்ணேன் சார். சப் ஒர்க் ஆச்சு. ஓகே. இப்போ திரும்ப மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த பட்டன் ஆட் பண்ணி சப்போடைய கோட் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சப்போடைய சார். கோட் மட்டும். இப்போ என்னன்னா எமுலேட்டர் வந்து கிராஷ் ஆகுது சார். ஹலோ வேர்ல்ட் கீப் ஸ்டாப்பிங் சொல்லி வருது சார் ரன் பண்ணனா. எதுக்காகனா நீங்க வந்து மெமரி கிரியேட் பண்ணல. இங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, பட்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனா மெமரி ஆமா கிரியேட் சார். பண்ணல. மெமரி கிரியேட் பண்ணலனா யூ வில் கெட் எரர் இந்த மாதிரி. இப்போ பாருங்க, கமா btn sub அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனா ஓகே. கீழே நான் சொல்லவே இல்லை btn subனா என்னன்ட்டு. பிடிஎன் ஆடுக்கு கொடுத்துற மாதிரி பிடிஎன் சப்புக்கு கொடுக்கலாங்கிறீங்க? புரியல. btn sub ஒரு ஓகே சார். ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா இங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணல, அது வந்து XML ஃபைலுக்கு மேப் பண்ணலனா ஐ வில் கெட் an error. இங்க எத்தனை கிரியேட் பண்ணிருக்கீங்க பட்டன்ஸ் ரெஃபரன்சஸ்? நான் மீதி இதுல 3 கிரியேட் பண்ணேன் சார். சப், மூணுத்துக்கும் கோட் மல்டிப்ளிகேஷன், எழுதுனீங்களா? டிவிஷன். மூணுமே ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? மூணுமே இந்த மாதிரி சொன்னீங்களா? btn sub dot set on click listener, btn multiply dot set on click listener, btn division dot set on click listener அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல சார், அதுல சொல்லல. சப் மட்டும் தான் சொல்லிருக்கேன். அப்ப மீதி இருக்கிற ரெண்டை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே சார், ஓகே சார். Where is your screen, Kohila? Sir, I am getting the output, sir. ஓகே கிரேட். மற்ற 3 பட்டன் பண்ணிடுங்க, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் சப். லஃபீரா. Kohila, where is your screen? Kohila.
I can't see your screen. கோகிலா ஸ்கிரீன் பார்க்க முடியல. அந்த எரர் தான் இருக்கு இன்னும். எந்த எரர்மா? டெக்ஸ்ட் ரிசல்ட் டாட் செட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுலயே தான் எரர் இருக்கு. என்ன சொல்லுது? அங்க ரெட் கலர்ல காமிக்குது. அங்க ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சொல்லுது? அன்எக்ஸ்பெக்டட் காஸ்டிங் எடிட் டெக்ஸ்ட் லேஅவுட் டேக் வாஸ் 23 லைன். 23 அப்போனா மேல இருக்கு பாருங்க. கோயிலா I can't see your screen. ஜாஃபர் ஜி சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. ஓ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு அவங்க ஆன் பண்ணல ஜி. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷேர் பண்றது சரி, ஸ்கிரீன். இங்க பாருங்க நீங்க பாருங்க. நீங்க இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா ரெஃபரன்சஸ் txt ரிசல்ட் சாரி டெக்ஸ்ட் வியூக்கு என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் 1 செகண்ட் ஜி. டெக்ஸ்ட் ரிசல்ட் ஓகே. அது எல்லாம் கேபிட்டல் எல்லாமே. ஓ அப்ப அதுங்கயே மாத்தணுமோ? இல்ல அத இங்க எப்படியா கொடுத்திருக்கீங்க? இங்க எப்படி கொடுத்திருக்கீங்க? ஓ என்னுடைய கோட் தானே இது. ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? இல்ல உங்களது தான். ஓகே. இங்க என்னவா கொடுத்தீங்க? கேபிட்டல் ஆர் கொடுத்தீங்களா ஸ்மால் ஆர் கொடுத்தீங்களா? ஆக்டிவிட்டி எக்ஸ்எம்எல்ல எல்லாம் ஸ்மாலா இருக்கு. அப்போனா இங்க என்ன கொடுத்திருக்கீங்க? இங்க இங்க உங்களோட கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படியே எப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் ஆர் கொடுங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் ஸ்மால் ஆக்கணும். ஆமா. சார் எஸ்மா. எனக்கு இப்போ 4 பட்டனும் ஒர்க் ஆயிருச்சு சார். குட் நியூஸ். ஒரு பட்டனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் இங்க இருந்து லைன் நம்பர் 25 இருக்கு இல்லையா என்னோடது, இந்த மாதிரி. சார் இல்ல நான் அதே கோடு சேம் கோடு தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லை. பட்டன் சப், பட்டன் மல்டிப்ளிகேஷன், பட்டன் டிவிஷன், அதை அந்த கோட் பிளாக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. நான் காப்பி பண்ணியிருக்கேன் இல்லையா அதே ஆமா மாதிரி சார். நீங்களும் உங்களுடைய சிஸ்டம்ல காப்பி பண்ணி சாட் விண்டோவில் போடுங்க அவுட்புட்டை. சார் நாலுமே ஒரே சேம் கோடா தான் சார் இருக்கு. அந்த இன்ட் மட்டும் தான் சார் மாத்திருக்கேன். தெரியும் அது எனக்கு. ஓகே சார். ஓகே சார். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் காப்பி நான் அது லேப்ல இருக்கு. நான் மொபைல்ல இருந்து லாகின் பண்ணிருக்கேன். ஓகே 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 சார். ஓகே சரி. ஸோ எல்லாருமே ப்ளீஸ் ட்ரை டு கண்டினியூ தி லேர்னிங். எப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி லேர்ன் பண்ணுங்க ஹோல் வீக். டோன்ட் ஸ்டாப் இட். ஜஸ்ட் ஸ்பெண்ட் 1 hour. Just spend 1 hour daily for practicing your Android Studio. என்னைக்கு கிளாஸ் இருக்குதோ அன்னைக்கு மட்டும் நீங்க ஓபன் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா எதுவுமே புரியாது உங்களுக்கு. அகெயின் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ அகெயின் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி சேம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாளைக்கு ஐ வில் போஸ்ட் 1 question. அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க ஹோல் வீக். ஹோல் வீக் அதுலேயே உட்காந்துடாதீங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன ட்ரை பண்ணுமோ அதை ட்ரை பண்ணுங்க. பட் I will provide you 1 question. So new project create பண்ணுங்க. கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணி அவுட்புட் பாருங்க. ஓகே. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? நாளைக்கு கிடையாதுமா. நாளை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நாளைக்கு, பர்சனல் ஒர்க். அதனால நாளைக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே கண்டிப்பா இருக்கிற மாதிரி. எனிஹவ் உங்களோட பர்சனலா வந்து அந்த அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணலாமா? ரிசல்ட் வந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம் மெசேஜ்ல. கண்டிப்பா. ஓகே தேங்க் யூ. ஓகே சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சதீஷ். சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் சார். எங்க இருந்து? கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, போன வாரம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. போன வாட்டி பேமெண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு சார். அதாவது எதுல இருக்கிறீங்க நீங்க?
எங்க இருக்கிறீங்க? இந்தியால இருக்கீங்களா? வெளிநாட்டுல இருக்கீங்களா? இந்தியால தான் சார். அப்ப சென்னை ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இல்லை சார், எனக்கு ஆக்சுவலாக ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 1. ஓ ஓ ஓகே 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 ஓகே. சரி 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 8:30 மணிக்கு முடிஞ்சது. சரி. சார் எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவே வந்து ஓகே ஆகாம இருக்கு சார். இன்னுமா? ஆமாங்க சார், நான் போன கிளாஸ்க்கே வந்து நான் வரல சார். ஓ நீங்க அந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்காக ரிச் ஆ. ஸ்ட்ரீட் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார்? ரிச் ஸ்ட்ரீட் ரிச்சிஸ் தெரியும் சார், தெரியும். ரேடியோ மார்க்கெட்ல போய் இல்லைன்னா உங்களுடைய கம்பெனிலேயே கேளுங்களேன். இந்த மாதிரி எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ஐடி டீம் இருக்கும்ல உங்களுக்கு, இருக்கும் சார். சரி ஓகே சார், நான் கேட்டு பார்க்குறேன் சார். கேட்டு பாருங்களேன். ஏன்னா அது சிஸ்டம்ல பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய ப்ராசஸர் என்ன? விண்டோஸ் வந்து 10 சார் இது. ஓகே, அப்போனா ஒர்க் ஆகணும். திரும்பியும் அகைன் உங்களுக்கு ஓப்பன் ஆகலையா அது? ஆமாம் சார், சேம் போன வாரத்துக்கு முன்ன வர என்ன வந்தது சேம் அதே ப்ராப்ளம் தான் சார். ஓகே ஓகே, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போனா நீங்க பர்சனலாக போய் பாருங்க, சிஸ்டம்ல பார்த்தா தான் தெரியும் என்ன எரர்ன்ட்டு. சார் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்றது ஓப்பன் ஆகுது சார். ம் அந்த நம்ம நியூ ப்ராஜெக்ட் உள்ள போனா அடுத்த மூமெண்ட்ன்றது இதுவாக மாட்டேங்குது சார். அதுதான், அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ. சிஸ்டம் யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்ட போனீங்கன்னா என்ன இஷ்யூன்னு தெரியும். சப்போஸ் உங்களுடைய ஹைப்பர்வைசர் வந்து இது பண்ணாம இருந்தா, ஆக்டிவ்ல இல்லைன்னா யூ வில் கெட் எரர். நீங்க போய் பாருங்களேன், ரிச் ஸ்ட்ரீட்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே அவங்க சொல்லுவாங்க என்ன இஷ்யூ வருதுன்ட்டு உங்களுக்கு. நீங்க ஃப்ரண்ட்ல இருந்தே நீங்க பார்த்துக்கலாம் அதை. சரி ஓகே சார், ஓகே ஓகே ஓகேம்மா. சார். அப்புறம் நீங்க இந்த இதுல வந்து கூகுள் மேப்ல வந்து அப்படியே கீழே போறதுக்கும் மேலே போறதுக்கும் ஒரு நேம் ஒன்று சொல்லுங்க, அது என்ன நேம் சார்? கீழே போறதுக்கும் மேலே போறதுக்கா? புரியல. அதாவது கூகுள் லொகேஷன் சார். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இப்போ சென்னையில இருந்து அம்பத்தூர்ல இருந்து சென்ட்ரல் போறோம். சென்ட்ரல் போகும்போது பிரிட்ஜுக்கு மேல போறோமா கீழே போறோமான்றது. அந்த ஆப் பேரு ஆமாங்க சார். மேப்பிள்ஸ். என்ன சார்? மேப்பிள்ஸ், MAPLES. MAPLES. மேப்பிள்ஸ். ஆமா. சரி ஓகே சார். ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு 9:04 ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் இட். ப்ளீஸ் ட்ரை டு எக்ஸிக்யூட் யுவர் ப்ரோக்ராம். எரர்ஸ் வந்தால் தான் கற்றுக்க முடியும். எரர்ஸ் இல்லாமல் டைரெக்டாக கற்றுக்கணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ எரர்ஸ் வரதான் யூ வில் லேர்ன் எதுக்காக எரர் வருது, எப்படி நான் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஹோல் ஐடியாவே கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீக் இன்ஷால்லா சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஓகே, பாய் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பாய் சார். தேங்க்யூ சார்.